ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் வரும்போது நம்ம நடேசன் இருந்துட்டு எதுக்காக பல்லவனை அடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே அடித்தா இங்கே வலிக்குதோ, இவன் அடித்ததை நான் தப்ப சொல்லலை, நீ அடித்ததுனால தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போனான். பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிருந்தா என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்கவும், நீங்கள் பின்னாடியே போனீங்களே அது ஏன் நான் பார்த்தேன், நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அமைதியாக இருந்தேன், எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தேன், அதனால தான் அவனை விடவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நடேசன் இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பல்லவனும் நிலாவும் கோயிலுக்கு போகிறாங்க. உன் அம்மா கிளம்புனதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, ஏன் எல்லாருக்கும் கூட வருத்தமாக இருக்கலாம், ஆனால் உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அண்ணன் யாருக்காவது இங்கே கிடைச்சிருக்காங்களா? உனக்கு ஒன்றுனா உன் 3 அண்ணனுங்களும் பதறி போகிறாங்க. இங்கே பாரு, அவங்க எந்த சூழ்நிலைனாலையும் உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம். அதனால் போனவங்களை நினச்சி வருத்தப்படுறதை விட இருக்கிறவங்கள வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கோ பல்லவா. இனிமேல் அவங்கள நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. உனக்காக உன் 3 அண்ணனுங்களும் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை இருந்துட்டு பல்லவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.